வணக்கம் தமிழா. இந்த வீடியோ நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிளிக் பேங்கில் உண்மையில் மணி மேக் பண்ண முடியுமா இல்லை முடியாதா, முடியும் என்றால் எப்படி என்ன செய்து இந்த மணியை மேக் பண்ண முடியும் என்றதை பற்றி தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு ஸ்பெஷலாக இந்த ஸ்ரீலங்காவிலிருந்து 2-3 பேர் வந்து கேட்கின்றார்கள். இந்த ஸ்ரீலங்காவில் வந்து உண்மையில் இந்த கிளிக் பேங்கை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதை நாங்கள் யூஸ் பண்ண முடியும், எப்படி மணி மேக் பண்ண முடியும் என்று கேட்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், இந்த ஹவு டு மேக் மணி என்பது வந்து ஒரு பிக் டாப்பிக்காக எல்லா நாட்டில் இருந்தால் கூட உண்மையில் அவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது நான் யோசிச்சேன், உண்மையில் இப்படி ஒரு வீடியோ செய்யும் பொழுது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ உண்மை நோக்கம். ஆனால் அது மட்டுமின்றி இந்த வீடியோவில் வந்து இந்த கிளிக் பேங்கை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், அது உண்மையில் மணி மேக் பண்ணக்கூடிய சிஸ்டமா இல்லையா என்றதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக கதைக்கணும் என்றிருக்கின்றேன். ஸோ உண்மையில் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தொடர்ந்து பாருங்கள். இது அவர்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு கூட உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஸோ வாங்க அந்த வீடியோக்கு செல்வோம். அதுக்கு முன்னம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னு சொன்னால், எனது பேர் ராம்நாத் சுதாகர். ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ப்ளஸ் த பெல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் மோர் ஓவர் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு. அப்போ தான் அந்த வீடியோ மற்றவர்களுக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் அப்படி போகும்பொழுது எனது சேனல் ரீச் ஹையாக இருக்கும், அதனால் எனது சேனல் கூட க்ரோத் ஆகும். ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் அந்த சப்போர்ட் பண்ணிக்கணும் எதிர்பார்க்கின்றேன். சரி, வாங்க வீடியோக்கு செல்வோம். ஸோ என்ன சொன்ன மாதிரி கிளிக் பேங்க்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்து ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் என்னென்னு சொன்னால், ஒரு பெரிய கம்பெனிகள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், தங்களது ப்ராடக்டை செல் பண்ணுவதற்காக ஒரு மார்க்கெட் பண்ணும் ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இது. இங்கே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அட்வர்டைஸ்மெண்டில் வந்து பல வகையான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கின்றன. அதாவது வந்து கூகுள் செய்கின்றது இந்த சிசிபி, அதாவது கோஸ்ட் பர் கிளிக்னு சொல்வார்கள், அல்லது பிபிசின்னு சொல்வார்கள், அல்லது கோஸ்ட் பர் இம்ப்ரெஷன் சொல்வார்கள். அப்படியான விஷயங்கள் செய்கின்றார்கள். அது வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூகுளில் இருக்கும் அட்வர்ட் என்ற ஒரு கம்பெனி செய்கிறது. அது மாதிரி ஃபேஸ்புக்கில் கூட அது இருக்கின்றன, இன்ஸ்டாகிராமில் இருக்கின்றன, ட்விட்டரில் இருக்கின்றன, இப்படி டிக்டாக் கூட இப்போ செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். பின்ட்ரெஸ்ட் இப்படியான கம்பெனிகள் அதை செய்கின்றார்கள். அது நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட். பட் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ன்றது என்னென்னு பார்த்துக்கிட்டு சொன்னால், அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து அவர் சொல்வார்கள், நீங்கள் ஒரு சேல் எடுத்து தந்தால் அந்த சேலில் இந்த போர்ஷன் உங்களுக்கு, இந்த போர்ஷன் அந்த செல் பண்ணி தரும் ஒரு நபருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றது. அதுதான் அந்த மார்க்கெட் பிளேஸ். அதில் வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து செல் பண்ண வைப்பதற்காக யூஸ் பண்ணும் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கூடுதலாக இந்த கணக்கு கேட்டகரி இருக்கின்றன. ஹெல்த் வாய்ஸ், ஜிம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஃபுட்டுகள், அல்லது ஒரு சின்ன ப்ராடக்டாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்கலாம், எல்லா வகையான இதையும் கொண்டு வந்து அட்வர்டைஸ் பண்ணுவார்கள். அதை வந்து லைக் நார்மல் பீப்புள் போய் அது ஒரு அஃபிலியேட் லிங்க் கொண்டு கிரியேட் பண்ணி விட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் தங்களது பிளாகிங் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லி இந்த இன்ஸ்டாகிராமில் ஹவ் டு க்ரோ அந்த கணக்கு ஃபாலோ பேஸ் இருக்கும்பொழுது அவர்களின் பயோவில் யூஸ் பண்ணி அதை மூலம் ஏர்ன் பண்ண வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த லிங்கை யூஸ் பண்ணி இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் இடங்களில் போய் கூகுளாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினை கிரியேட் பண்ணி இந்த லிங்கை போட்டு அது மூலமாக சேலை செல் பண்ண வைத்து அதிலிருந்து வரும் மணியை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பல வகைகள் இருக்கின்றன. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், மெஜாரிட்டி ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகள் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் யூஆர்எல்களை பிளாக் பண்ணி விட்டார்கள். ஸோ அதனால் யூஸ் பண்ணும் பொழுது கூடுதலாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் அவர்கள் டார்கெட் பண்ண மக்களை எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யூடியூப்பில் சேனலை வைத்து விட்டு அஃபிலியேட் லிங்க் என்று போடுவார்கள். இல்லைன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டாகிராம் பயோவில் போடலாம், அல்லது டிக்டாக்கில் இருக்கும் அந்த பயோஸில் போடலாம், அல்லது ஃபேஸ்புக்கில் இப்படியான விஷயங்கள் தான் கூடுதலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அப்படி செய்து உண்மையில் மணி மேக் பண்ணலாம்னு சொன்னால் உண்மையில் மேக் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆரம்ப காலத்தில் அது ஈஸியாக இருக்கும் பொழுது யாரும் மேக் பண்ணலாம்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தேன்னா, பட் இப்போத்த காலகட்டத்தில் அது உண்மை இல்லை என்பதுதான் எனது கருத்து. ஏன்னு சொன்னால், இந்த பிக்காக இருக்கும் யூடியூபர்களை பாருங்கள், அவர்கள் அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் மாதிரியான விஷயங்கள் அப்படியான வீடியோக்கள் செய்வார்கள். அதில் அவர்களின் ரீச் வந்து ஹையாக இருக்கும். அவர்களுக்கு ஆல்ரெடி 500,000 சப்ஸ்கிரைபர் இருப்பார்கள், மில்லியன் கணக்கில் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஃபாலோ பேஸ் கூட இருக்கின்றன. அதனால் வந்து அவர்கள் சொல்லும் இதை கேட்பதற்காக ஒரு பட்டாளமே இருக்கும். அந்த பட்டாளங்கள் வந்து ஒரு 500,000 பீப்புளில் ஒரு 10% சொன்னால் கூட ஒரு 1000-2000 பேர் அதை வேண்டினால் கூட அவர்கள் ஆல்ரெடி மேட் $20,000-$50,000. ஸோ அது வந்து அவைக்கு உண்மையில் ஒர்க் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு குட்டி நபராக இருந்தால், இப்போதுதான் ஆரம்பிக்கிறீர்களான இருந்தால், உங்களுக்கு ஆடியன்ஸ் பேஸ் 1 மில்லியன் சொன்னால், இதில் இறங்கினால் உண்மையில் நீங்கள் மணி மேக் பண்ணுவீர்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்வேன். உண்மையில் அதுக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு ஈஸியாகவோ ஃப்ரீயாகவோ கிடைக்காது. அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணினால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ அந்த வகையில் உண்மையில் முதல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உண்மையில் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இறங்க போறீர்கள் என்று சொன்னால், முதல் செய்ய வேண்டிய விஷயம் வந்து உங்கள் டார்கெட் ஆடியன்ஸோ அல்லது ஆடியன்ஸை கிரியேட் பண்ணும் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் கிரியேட் பண்ணி அந்த ஆடியனை கிரியேட் பண்ணி வைத்திருங்கள்.
ஒரு கதைக்கு நீங்கள் கூட ஒரு ஒரு 10,000 20,000 அல்லது 100,000 பீப்புள் ஃபாலோ பண்ணுற ஆக்களை வைத்திருந்தால் ஒருவேளை டிக்டாக்கில் ஈஸியாக நீங்கள் க்ரோத் பண்ண முடியும். ஸோ அதில் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் கூட ஓரளவு ஓகே ஈஸியாக செய்து விடலாம். ஸோ அதில் கூட நீங்கள் உங்கள் பேஸை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது யூடியூப் சேனல் கூட, யூடியூப் சேனல் இப்போது கடினம். உண்மையில் நீங்கள் க்ரோத் பண்ணுவது என்பதுக்கான ஆழம் எடுக்கும், 1-2 வருஷம் எடுக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு 7 மந்த்ஸ் சொன்னால் அதில் கூட நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த ஆடியன்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டில் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக மணி மேக் பண்ணலாம் என்பது உண்மை. அது அப்படி இல்லை இப்போதே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்களை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை கைக்கு இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் பின்ட்ரெஸ்ட் என்ற ஒரு பிளாட்ஃபார்மில் ஈஸியாக செய்ய முடியும். ஆனால் கூகுளோ அல்லது ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் கூடுதலாக டிஸ்அப்ரூவல் எல்லாம் பண்ணப்படும். ஸோ அதனால் செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு சின்ன பிளாக் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா medium.com சில வெப்சைட்டுகள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு தருவார்கள். wix.com அப்படி இடங்களில் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன ஆர்டிக்கலை ரைட் பண்ணுங்கள், போடுங்கள். அப்படி போடும்பொழுது அந்த ஆர்டிக்கல் கூட இதை பற்றின ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களாக போட்டுவிட்டு அதில் அந்த லிங்கை யூஸ் பண்ணலாம் போட்டுவிட்டு, அல்லது அந்த டொமைன் வேணும் அந்த டொமைனுக்கு கூட ஒரு பேஜை கிரியேட் பண்ணி இப்படியான இதில் போட்டு அந்த லிங்களை வைத்து விட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்பொழுது அந்த URL யூஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகளுக்கு கூடுதலாக அது தெரியாது ஒரு அஃபிலியேட் லிங்க்னு சொல்லி. அல்லது நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக்கை கிரியேட் பண்ணி அதில் ஹைப் லிங்கை போடும் பொழுது அதை கிளிக் பண்ணி செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி விட்டீர்கள்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் அங்கு போய் போட்டு தான் நீங்கள் செய்ய முடியும். அப்படி சொன்னால் கூட அது ஈஸியானு கேட்டால் காட்டுன்னு தான் சொல்வேன். ஏன்னு சொன்னால் உண்மையில் பாருங்கள், இந்த ஆல்ரெடி ஹை ரீச் இருக்கும் இந்த நபர்கள் அவர்கள் உண்மையாக செல் பண்ணக்கூடிய இந்த ஐட்டங்களை ஆல்ரெடி அவர்கள் யூஸ் பண்ண தொடங்கி விடுவார்கள், செல் பண்ண தொடங்கி விடுவார்கள். அப்போது மெஜாரிட்டியான ஆட்கள் ஆல்ரெடி அதை வேண்டி விட்டிருப்பார்கள். ஸோ நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான ரீச் லோவாக இருக்கும் பொழுது சேல் என்பது பயங்கர கடினமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேக் பண்ணுவீங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் கடினமாக தொடர்ந்து நீங்கள் உழைத்தீர்கள்னு சொன்னால் மேபி நடக்கலாம். ஸோ அதனால தான் எனது அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளிக் பேங்க் அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் போக போறீங்கன்னு சொன்னால் உண்மையில் அதுக்கு முன்னம் நீங்கள் உங்கள் க்ரோத்தை கிரியேட் பண்ணுங்கள், உங்களோட ஆடியன்ஸ் பேஸை கிரியேட் பண்ணிட்டு போனால் பெட்டர் சொல்வேன். அதுக்கு முன்னம் போக போறீங்கன்னு சொன்னால் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட் டேர்ம் ஏதாவது சொன்னால் 10 விஷயம் ட்ரை பண்ணா தான் அது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் பண்ணும் என்பது தான் எனது தேரி. ஸோ அதனால் அதே மாதிரி நீங்கள் கூட இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 30 நாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில் ஒர்க் அவுட் பண்ணினா கேரியர் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் அதை ட்ராப் ஆக்கி விட்டு முதலில் இந்த ஆடியன்ஸ் பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக முயற்சி செய்யுங்கள். அது உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி இந்த முதல் ஒரு குவெஷன் கேட்டது ஸ்ரீலங்காவில் இந்த கிளிக் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு உண்மையில் இந்த ரீசர்ச்சை பண்ணி கொண்டிருக்கின்றேன். அதை பார்த்து விட்டு என்னென்று பார்த்து அதை ஃபுல் டீட்டெயில் தரேன். பட் ஆனால் அதுக்கான ஒரு சஜஷன் கூட இருக்கின்றன. மேபி ஸ்ரீலங்காவில் நீங்கள் உண்மையில் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இந்த VPN என்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கின்றன, அதை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஆனால் அது கூட அவர்கள் பார்வைக்கு கண்டுபிடிக்க முடியும் இவர்கள் VPN இருந்து தான் அக்சஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறான்னு சொல்லி. அதனால் கூட உங்கள் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு வேளை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஹார்ட்டாக ஒர்க் பண்ணி இப்படி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டு ஹார்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு மேபி $1000-2,000 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அவர் கண்டுபிடித்ததுக்கப்புறம் அவர்கள் அதை டிசேபிள் பண்ணி விடுவார்கள். நீங்கள் ஒர்க் பண்ண all this hard time வேஸ்ட் ஆகிவிடும். ஸோ டைம் இஸ் மணி, ரைட்? ஸோ உங்கள் டைமே வேஸ்ட் ஆக்குவது உண்மையில் பெட்டர் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் வெளிநாடுகள் இருந்தால் அவர்களிடம் கேளுங்கள், எனக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி தர முடியுமான்னு கேளுங்கள். அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை உங்களுக்கு தந்தால் நீங்கள் அங்கிருந்து மேபி அதை செய்யலாம் என்பது எனக்கு கருத்து. Again, I wouldn't advise that as a professional. I wouldn't advise that, but I'm just giving some sort of hint. Maybe இப்படி செய்யலாம்ன்ற ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறேன். அது உங்கள் சாய்ஸ். If you like to do it, because உங்கள் ஃபேமிலி மெம்பர் வெளிநாட்டில் இருக்கும்பொழுது அவர்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள் ஒர்க்கை மட்டும் அதை செய்து வேறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் கருத்து. ஸோ அப்படி ஒருவனா செய்யலாம். மற்றபடி எப்படி நீங்கள் செய்தாலும் எப்படி ட்ரிக் பண்ணாலும் சிஸ்டத்தை நீங்கள் எப்படியும் பிடிவாடுவீர்கள். அதனால் உங்கள் ஹார்ட்டாக ஒர்க் பண்ண அந்த டைம் வேஸ்ட் ஆகி போடும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக செய்வது தான் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். பட் எனிவே நான் இன்னொரு வீடியோவில் உண்மையில் இதை ரிசர்ச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் உண்மையில் ஏன் ஸ்ரீலங்காவில் இருந்து கிரியேட் பண்ண முடியாது, அப்படி கிரியேட் பண்ணால் கூட ஏன் அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணினோம் இல்லையன்ற ஆன்சர் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பரான இன்னொரு வீடியோவில் வடிவாக உங்களுக்கு ரீசர்ச் பண்ணுற ப்ரோசஸ் அப்படி செய்துவிட்டு என்னென்ன செய்து நீங்கள் மணியை செய்ய முடியும் என்பதையும் என்னொரு வீடியோ வழியாக செய்கின்றேன். பட் எனிவே இந்த வீடியோவை கிளிக் பேங்குக்கு தந்த ஒரு அட்வைஸாக எடுத்துக்கொண்டேன் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகின்றேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கின்றேன். அப்படி உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள், மற்றவுடன் ஷேர் பண்ணுங்கள். அப்போதுதான் எனது சேனலும் க்ரோத் ஆகும். ஸோ என்னோட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதில் உங்களோட விட வருவது ராம்நாத் சுதாகர் அண்ட் சைனிங் ஆஃப். பாய்.